Hi friends, welcome back to my YouTube channel. நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி எர்னிங் லேட்டாக பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SBOவில் இப்போ கரண்ட்டான அப்டேஷன் வந்திருக்கு. சார் அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் நோட்டீஸ் பண்ணியும் கொடுத்துருந்தாரு. நிறைய பேருக்கான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் அங்கே இருக்குது. டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும், வித்ராவல் எப்போ கிடைக்க போகுது, பேமெண்ட் எந்த டேட்டில் வரும், மினிமம் வித்ராவல், டாஸ்க் எது ரிலேட்டடாக இருக்கும், இந்த மாதிரி எல்லா டவுட்டுமே அங்கே ஆன்சராக கிடச்சிருக்கு. அதில் ஒரு சில விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. SBOவில் நிறைய பேத்துக்கான கேள்வி, டாஸ்க் ஸ்டார்டிங் டேட், வித்ராவல், ஓல்டு வித்ராவல் நம்ம எப்போ எடுக்க போகிறோம், எந்த மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம், டீம் பேஸ் பண்ணி இன்கம் எந்த அளவுக்கு வரும், இதெல்லாம் போயிட்டுருக்கு. நிறைய பேர்த்து அதிகப்படியான கேள்வி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ தான் டாஸ்க்கை நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அதிகப்படியான கேள்வி. அந்த கேள்விக்கான ஆன்சர் கண்டிப்பாக ஒரு 40 டேஸ்க்கு மேலே ஆகும்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டாக தான் நானுமே சொல்கிறேன். டேட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் கிளியராக வரல, இந்த டேட்டில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு வரல. மற்றபடி இந்த பேங்க் டீட்டெயில்ஸ், மெயில் பண்ணுற ஒர்க்கு, ப்ரொஃபைல் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது. பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடிஸ் எல்லாமே பிளாக் லிஸ்ட்டுக்கு போய்டும். அதாவது சார் சொன்னபடி அது டெர்மினேட் ஆகாது, சஸ்பெண்டில் போகாது, இன்வாலிட் க்ரெடென்ஷியலோ இல்லை யூஆர் நாட் SBO மெம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் வராது. பிளாக் லிஸ்ட் அப்படின்னா அது ரிமூவே பண்ணிவிடுவாங்க. SBOவில் உங்கள் டேட்டா பேஸே இருக்காது. ஃப்யூச்சரில் ரீஃபண்ட் வாங்க முடியாது. ஐடிஸும் வந்து ஓல்டு ஐடியை கன்டினியூ பண்ண முடியாது. இந்த ரீசன் தான். ரீஃபண்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலுமே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுங்கள். மெயில் கூட பண்ண தேவையில்லை. மற்றபடி ஒர்க்கை கன்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி பேங்க் டீட்டெயில்ஸ், ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு கம்பல்சரி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே மெயில் பண்ணிவிடுங்க. அதிகபட்சம் நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். ஏன்னா அடுத்த டாஸ்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சார் சொல்லியிருக்காரு. அது என்ன டாஸ்க்கு அப்படின்னு சார் வந்து லைவில் நோட்டீஸ் போர்டில் சொன்னால் தான் தெரியும். இன்றைக்கி சாருக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நமக்கு அப்டேஷன் என்னன்னு தருவாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிடுவார். நம்ம ஒர்க்கு பணம் சம்பாதிக்கிற மாதிரி எப்போ பண்ணுவோம் அப்படின்ற கேள்வி இருக்குது. இதெல்லாம் நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டா மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அந்த ஒர்க்கை பண்ண முடியும்னு சார் சொல்கிறாரு. என்ன ரீசன்னா, இப்போ கொடுத்ததுலேயே பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கோம். மொபைல் நம்பர் ஒரு சிலருக்கு கம்பெனியோட மொபைல் நம்பரே வந்திருக்கு. அவங்களாம் வந்து ப்ரொஃபைலே அப்டேட் பண்ணல, பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண முடியல. அது எல்லாமே இந்த மார்ச் மந்த்து எண்டுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஏப்ரல் வந்து எல்லாருமே வித்ட்ராவல் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம். நம்மளோட வேலெட் எல்லாமே ஜீரோ பண்ணிடணும். ₹1 கூட அதில் இல்லாத ஃபுல் அமௌண்ட்டு வெளியே எடுத்துருவோம். வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துருவோம். வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு மேக்ஸிமம் ஒரு 40 to 50 டேஸ்க்குள்ளேயே நமக்கு பேமெண்ட் வரலாம். அந்த பேமெண்ட் ரிலேட்டட் வந்து டேஸ் கரெக்டாக சொல்ல முடியாது இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து வேறு ஒருத்தவங்க கண்ட்ரோல் போகும்போது அந்த பேமெண்ட் சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் மேனுவலாக தான் போட போகிறாங்க. அந்த மேனுவலாக போட போகும்போதே ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். மேனுவலாக போடுறதுனால நமக்கு 60 டேஸ் ஆகும், 50 டேஸ் ஆகும். அது சொல்ல முடியாது. அதனால் கம்பல்சரி பேமெண்ட் எல்லாருமே எடுத்துடலாம். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. பட் நம்ம கைக்கு வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். வித்ட்ரா ரிக்வஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் மந்த் கம்பல்சரி கொடுத்துடலாம். வித்ட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு வேலெட் எல்லாம் ஜீரோ ஆகிடுச்சு அப்படின்ன பிறகு தான் நம்ம டாஸ்க்கே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சார் சொல்லியிருக்காரு. அது அதிகபட்சம் ஒரு 50 டேஸ், 40 to 50 டேஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், நம்மளோட வேலெட் எல்லாமே வந்து டைரெக்டாக நமக்கு பேமெண்ட் போட போகிறது வேறு ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வேறு ஒரு கம்பெனி மூலிமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க கூட மெர்ஜ் பண்ணி வேணும். அந்த ஒர்க்கு தாமே நடக்க போகுது. இது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். எதனால் இவ்வளோ டிலே ஆகுதுன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற கேட்டகரியில் இருந்து ப்ரைவேட் லிமிட்டடாக மாறுது. ஆல்ரெடி ப்ரைவேட் லிமிட்டட் சர்டிஃபிகேட்லாம் வந்தாச்சு. பட் அந்த பார்ட் டைம் ஜாப் கேட்டகரியாக தான் நம்ம கம்பெனி வந்து எல்லா இடத்துலையும் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம கம்பெனிக்கு இது வரைக்கும் 2 தான் இருந்தது. உஜ்ஜீவன் பேங்க் ஒன்று, கனரா பேங்க் ஒன்று. இப்போ வந்து இன்னும் அதை வேறு மாதிரி கொண்டு போனால் மட்டும்தான் நமக்கு பேமெண்ட் சீக்கிரமாக போட முடியும்னு சார் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம் மைனஸ் இருக்குது நம்ம கம்பெனியில், இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. பட் அந்த மைனஸ்லாம் தாண்டி பாசிட்டிவாக இன்றைக்கி நம்ம கம்பெனி சக்ஸஸ் பண்ணி வேறு லெவலில் நிற்கிது. இந்த 2 லட்சம் நமக்கு நோட்டீஸ் போர்டில் தெரிஞ்ச வரைக்கும் 2,40,000 மெம்பர்ஸ் தான். பட் நம்ம கம்பெனியில் 3 lakhs ஐடிஸ்க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது
இப்போ வரைக்குமே இந்த 3 lakhs மெம்பர்ஸை ஏமாத்துறது எஸ்பிஐயோட நோக்கம் இல்லை. எதனால் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நிறையா குரூப்பில் வந்த வேர்ட்ஸ் அந்த மாதிரி இந்த கம்பெனி ஃப்ராடு ஃபேக்கு ஏமாத்துறாங்க, பேமெண்ட் தரமாட்டாங்க அப்படின்னு. அப்படி பேமெண்ட் தரக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்கன்னா க்ரோர் கணக்கில் எப்பவும் வித்ட்ராவல் போட மாட்டாங்க. அதுக்கு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஐ குரூப்லேயே இருக்குது. டெலிகிராமில் இருக்கவங்களுக்கு தெரியும். அந்த குரூப் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லா பேமெண்ட் ப்ரூஃப்மே அதில் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கம்பெனி பேமெண்ட் கொடுத்துட்டு நம்மளை ஏமாற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஏமாத்துறது இருந்தால் வருஷம் ஒரு நேமில் நம்ம கம்பெனி நேம் இதே திருவண்ணாமலையிலேருந்தோ வேறு இடத்துலேருந்தோ நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி வருஷம் ஒருத்தராக ஏமாற்றலாம். பட் அதே நேமில் 2018 கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம கம்பெனியோட ஃபோக்கஸ் வேறு, அதை பக்காவாக கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ ஒர்க் போயிட்டுருக்கு. சோசியல் மீடியா க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க, மஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் மூலிமா நமக்கு வருமானம் வரும். யூடியூப் சேனல் தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்சவர்ஸ் அந்த அளவுக்கு இருக்கணும், இல்லை வியூஸ் பயங்கரமாக போகணும் அப்படின்றதில் ஜஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னாலே மினிமம் ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மினிமம் இன்கம் 10,000 இயர்லி 2000 நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் வரும். இது வந்து 3 வருஷம் கம்பெனி கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஆல்ரெடி சார் சொன்ன விஷயந்தான். இதை பற்றி நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காரு. பட் நிறைய பேர்த்துக்கான கன்ஃபியூஷன் 2 இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, நியூ ஜாயினிங் எப்போ, பேமெண்ட் ரிலீஸ் எப்போ, டாஸ்க் எப்போ, இது 3 தான் நிறைய பேர்த்தோட கேள்வியாக இருக்குது. நம்மளோட கேள்வி நியாயமானது அப்படின்னாலுமே கம்பெனி சைடு நம்ம செய்யக்கூடிய ஒர்க்கை ப்ராப்பராக செஞ்சுருக்கணும். அவங்க எதிர்பார்க்குற விஷயம் நடந்தால் மட்டும்தான் கம்பெனிக்கு ப்ராஃபிட் வரும். கம்பெனி அப்போ தான் நமக்கு சேலரின்னு ஒன்று தர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரிலீவ் ஆகிற ஐடியாவில் இருந்தாலுமே அவங்கள மஸ்ட்டு ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண சொல்லுங்கள். ஒர்க்கை கன்டினியூ பண்ணுற மோட்டிவில் இருக்காங்க அப்படின்னா கம்பெனிக்கு மெயிலும் பண்ண சொல்லுங்கள். சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லி மெயிலும் பண்ண சொல்லுங்கள். இது எல்லாமே கம்பல்சரி முடிச்சிடணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நாய்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஏன்னா உங்களுக்கான ஆன்சர் நோட்டீஸ் போர்டில் இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணி கேட்குறவங்களுமே அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்க ஆன்சர் தான் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. அதனால் நீங்கள் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதை விட நீங்கள் நோட்டீஸ் போர்டு பார்த்து ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரைவேட்டாக நீங்கள் கேட்டிங்கனாலுமே அவங்களுக்கும் அந்த ஆன்சர் கம்பெனி சைடு டேரெக்டாக இவங்க போய் சங்கர் சார்ட்டை கால் பண்ணி கேட்டோம், நேரில் கேட்டோ சொல்ல போகிறதில்ல. நோட்டீஸ் போர்டில் இருக்க ஆன்சர் தான் கம்பல்சரி சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை நீங்களே நோட்டீஸ் போர்டில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு சில விஷயம் உங்களுக்கு கிளியரன்ஸாக சொல்லிட முடியாது. நோட்டீஸ் போர்டில் நீங்கள் டேரெக்டாக கேட்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். அகைன் சொல்லிடுறேன், இன்றைக்கி நைட்டு தான் அதிகபதியான டைமு. டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு மெயில் போட்டுருங்க. இல்லைனா ஐடி நமக்கு அது கிடையாது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இன் ஃப்யூச்சரில் மொத்தமே வந்து 10 lakhs மெம்பர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம 3 லட்சம் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்கோம். இன்னும் ஒரு 7 lakhsக்குள்ளே தான் நமக்கு வந்து நியூ மெம்பர்ஸ் கம்பெனியில் எடுப்பாங்க. அதுலேயுமே நம்ம ஓல்டு மெம்பர்ஸ் இப்போ ரிலீவ் ஆனவங்க ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில் அது வந்து கம்பெனியில் ஃபஸ்ட்டில் கொடுத்ததே இருக்குது. நம்ம ரீஃபண்ட் வாங்கணுன்னாலுமே நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் பேன் கார்டெலாம் கொடுத்து தான் ரீஃபண்ட் வாங்குவோம். இதே டீட்டில் வச்சு கண்டிப்பாக அகைன் ஐடி போட முடியாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. அதனால் யோசித்து ரீஃபண்ட் வாங்குறவங்க டக்குன்னு ஒர்க்கை முடிச்சிருங்க. கன்டினியூ பண்ணுறவங்களுமே இன்றைக்கி தயவு செஞ்சு எல்லாருமே மெயில் போட்டுருங்க. மிஸ் பண்ணிவிட்டு நாளை மறுநாள் கேட்குறதுனால ஒரு யூஸும் இல்லை. அது க்ளியர் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். அதனால் எதாக இருந்தாலும் ஒர்க்கை கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு வச்சுருங்க. ஐடி சஸ்பெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றவங்க, ஐடி பிளாக் ஆகக்கூடாதுன்றவங்க இந்த ஒர்க்கை கன்டினியூ பண்ணுறங்க. ஏன்னா எஸ்பிஐ மேலே நம்பிக்கை இருக்கவங்க தான் அதை செய்ய முடியும். நம்பிக்கை இல்லை, ஃப்ராடு ஃபேக்குன்னு சொல்கிறவங்க நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு 1 or 2 டேஸில் ரீஃபண்டுக்கான டீட்டெயில்ஸ் சார் சொல்லுவார் நோட்டீஸ் பண்ணி, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து மற்றவங்களை ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணி ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் கேட்காதீங்க. உங்களுக்கான பணம் உங்களுக்கு தேவைன்னா கம்பல்சரி நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணணும். நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீஃபண்ட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் இன்ஃபார்ம் பண்ண தான் அந்த வீடியோ. நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா சாரோட நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் சொன்ன ஒரு சில முக்கியமான விஷயத்தை நம்ம இங்கே வீடியோலேயே சொல்லிட்டோம். நமக்கு டாஸ்க் எப்போ ஸ்டார்ட் ஆகும், வித்ட்ராவல் எப்போ, வித்ட்ராவல் லிமிட் மேக்ஸிமம் 2000 அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு. அது கன்ஃபர்மேஷன் வந்துடும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரக்கூடிய வித்ட்ராவல் லேட்டாக தான் வரும். அதுக்கு பிறகு நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கம்பல்சரி ஒரு 24 hours அதிகபட்சம் பேங்க் ஹாலிடேஸ் இல்லை அப்படின்னா 24 hours வரும். பேங்க் ஹாலிடேஸாக இருக்கிற நேரத்தில் நெக்ஸ்ட் டே தான் நமக்கு வரும். நம்ம ஒரு 2 days கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்குள்ளே நமக்கு பேமெண்ட் வந்துடும். ஆட்டோ வித்ட்ராவல் ப்ராசஸில் போயிடும். உங்களோட வேலெட்டில் எப்போ 2000 ரீச் ஆகுதோ அதுவே நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அந்தளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸாக யோசித்து தான் நம்ம ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. எஸ்பிஓ அப்படின்னா பிரேக் வந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பட் ஒவ்வொரு பிரேக்லேயுமே ஒவ்வொரு
அப்டேஷனோட தான் போயிட்டுருக்கு, சாரி அப்கிரேடோட தான் போயிட்டுருக்கு. அது என்ன அப்கிரேட் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இருந்தது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம், அதையும் கிளியர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டைம் நமக்கான ஆஃபீஸ் ஒன்று ரெடி ஆச்சு. கான்செப்டில் நிறையா டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் வந்தது. கம்பல்சரி ரெஃபரல் இருந்த இடத்துல வந்து ரெஃபரலே இல்லை, தேவையில்லைன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு நமக்கு ஜிஎஸ்டி அப்ளை பண்ணிட்டாங்க, ப்ரைவேட் லிமிட்டடாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க, லோகோவுக்கு காப்பிரைட் வாங்கியாச்சு, நேம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே பயங்கர சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம கம்பெனி இருக்குது. இத்தனை நாளாக கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு மேலே ஈஸியாக இன்கம் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சிரமப்பட்ட நாளுதெல்லாம் சிரமப்பட்டுட்டு ஈஸியாக இன்கம் எடுக்கக்கூடிய நேரத்தில் வந்து நீங்கள் ரிலீவ் ஆகிட்டு போக வேணான்றது என்னோடய ஒப்பீனியன். பட் அது உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கும், ரீஃபண்ட் வாங்கி தான் தேடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எனக்கு தோணுன விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த டைமில். இதுக்கு மேலே ப்ராப்பராக ஒர்க் ஆகிற டைமில் நம்ம ரீஃபண்ட் வாங்கினா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கறதுனா பாருங்கள், இல்லை ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஏன்னா கம்பெனி மேலே கோவப்பட்டு இத்தனை நாளாக இந்த கம்பெனி இப்படி எனக்கு தரல, பேமெண்ட்டே தரல, ஒர்க் கொடுக்கல அப்படின்ற ரீசன் உங்களுக்கு தோணும். பட் இப்போ வரைக்குமே நம்ம கம்பெனி வித்ட்ராவல்லாம் கம்ப்ளீட் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போவுமே வந்து வித்ட்ராவல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் தெளிவாக தான் இருக்காங்க நம்ம கம்பெனி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வேலெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதவங்களுக்கும் அகைன் கம்பல்சரி நமக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். நம்ம வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா எடுத்து நம்மளோட வேலெட்டை ஜீரோ பண்ணி வச்சுருவோம். யாரும் பயப்பட தேவையில்ல. வேலெட் ஜீரோன்னொடனே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். மேபி அந்த பேமெண்ட் வரதுக்கு டேஸ் என்ன ஒரு 2 months கூட ஆகலாம். நியர்பை நானாக சொல்கிறேன், இதை ஒரு 40 days 50 days எப்படி வேணால் ஆகலாம். ஆனால் அமௌண்ட் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேறு எதுவும் அப்டேட்ஸ் வேணும்னா நோட்டீஸ் போர்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.